என் தம்பி அருண்மொழி தான் இந்த கேமை ப்ளே பண்ணிகிட்ருக்கான். இப்போ தான் அவன் எங்கிட்ட கொடுக்குறான் ஃபோனை. அடுத்த ஷாட் வந்து நான் விளாட்றேன். நான் அருண்மொழி ஈஸியான கைண்டை போய் விட்டேன். என்ன பண்ணுறீங்க? என்கிட்ட ஒரு சான்ஸ் கிடச்சாலே இந்த மேட்ச்சை முடிச்சிடுவேன் கைஸ். வாட் எ ஷாட். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா ட்ரிகரிங் பண்ணும்போது நமக்கு ஜெயிக்கிற வாய்ப்பு நிறைய கிடைக்கும். எப்பவுமே ட்ரிகரிங் பண்ணுங்கள். லாஸ்ட் சான்ஸில் கூட நம்மளால் ஜெயிக்க முடியும். ஒரு டைம் மிஸ் பண்ணால் போகிறோம். நமக்கு ட்ரிகரிங் இஸ் த இம்பார்ட்டன்ட் கீ டு வின் த மேட்ச் கைஸ். ஓகே கைஸ், இப்போ நம்ம மேட்ச் முடிப்போம். எய்மிங் எப்போவுமே முக்கியம், ரொம்ப முக்கியம். கண்ணா பின்னான்னு எப்போயுமே அடிக்கக்கூடாது. கரெக்டாக எய்ம் பண்ணி தான் நீங்கள் அடிக்கணும் ஒரு ஷாட்டையும். அதே மாதிரி இந்த ஷாட்ஸுக்கெலாம் உங்களுக்கு மைனஸ் உள்ள வாய்ப்பு இருக்குது. அதனால் ஸ்லோவாக அடிக்க பாருங்கள். கரெக்டாக எய்ம் பண்ணி அடிங்க. எப்போவுமே கரெக்டாக எய்ம் பண்ணி அடிங்க. எய்மிங் இஸ் இம்பார்ட்டன்ட் கீ. ஓ ஷிட், ஈஸியான மேட்ச் கைஸ். இந்த மாதிரி இப்போ ட்ரிகர் பண்ண ஆரம்பிச்சிருங்க கைஸ். கரெக்டாக விளாடும் ட்ரிகர் பண்ணுங்கள், அப்புறம் டிஸ்டர்ப் ஆகும். இதோ இந்த மாதிரி இதுவும் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ட்ரிக்கு தான் கேரம் டிஸ்க் போர்டில் ஜெயிக்கிறதுக்கு. பெரிய மேட்சஸையும் நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணி, இந்த ட்ரிக்கு யூஸ் பண்ணி ஜெயிக்கலாம். இப்போ நம்ம ரெட்டு போடலாம். ஒரு ரெட்டுக்கான இதுவை இந்த ஒயிட்டை நம்ம போட ட்ரை பண்ணலாம். எஸ் கைஸ், இப்போ தான் நீங்கள் ஜெயிக்கணும். எப்போவுமே லாஸ்ட்டு சான்ஸில் கூட நமக்கு ஜெயிக்க வாய்ப்பு இருக்குன்னு சொன்னால கைஸ். இந்த மாதிரி நீங்கள் ஜெயிக்கணும். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்து ரோப்ளாக்ஸ் கேம் பிளேயில் நம்ம பார்க்கலாம். ஓகே கைஸ், அந்த ரோப்ளாக்ஸ் கேமில் நானும் வருவேன். என் தம்பி அருண்மொழி சொன்னான்னு வருவான். ஓகே கைஸ், பாய். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். தேங்க்யூ.